பத்திராதிபர் குறிப்பு. ஸ்ரீமான் தங்கப்பெருமாள் பிள்ளையின் ஞாபக சின்னம். வெள்ளக்கிணற்றில் ஸ்ரீமான் எஸ். ராமநாதனின் அக்ராசனத்தின் கீழ் நடைபெற்ற கோயமுத்தூர் தாலுகா மகாநாட்டில் அடியிற்கண்ட தீர்மானம் நிறைவேறிற்று. தமிழ்நாட்டு அருந்தவ புதல்வரும் மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் காரியதரிசியும் ஜில்லா காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் கோவை தாலுகா மகாநாட்டின் அக்ராசனரும் மாகாண காங்கிரஸ் நிர்வாக சபையின் அங்கத்தினரும் கதர் போர்ட்டின் காரியதரிசியும் ஆகிய இவைகளாயிருந்தவரும் உண்மை தியாகமூர்த்தியுமாகிய ஈரோடு ஸ்ரீமான் வாமு தங்கப்பெருமாள் பிள்ளையவர்கள் காலஞ்சென்றதை குறித்து மகாநாடு ஆழ்ந்த துக்கத்தை அடைவதோடு அவர் குடும்பத்தாருக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறது. காலமான நம் நாட்டு பெருந்தேசாபிமானியும் நமது ஜில்லாவாசியுமான ஸ்ரீமான் தங்கப்பெருமாள் பிள்ளையின் ஞாபகச் சின்னமாகவும் அவரது போதனைகளை பரப்ப ஓர் சாதனமாகவும் இந்த ஜில்லாவில் ஓர் ஸ்தாபனம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதற்காக பொருள் சேர்த்தல் முதலிய வேண்டுவன செய்ய கீழ்க்கண்ட கனவான்களை ஓர் கமிட்டியாக நியமித்திருப்பதாய் தீர்மானித்திருக்கிறது. கமிட்டி அங்கத்தினர் ஸ்ரீமான்கள் ஈ.வெ. ராமசாமி நாயக்கர் அக்ராசனர், எஸ். ராமநாதன் காரியதரிசி, ஈரோடு எம்.எஸ். முத்துக்கருப்பன் செட்டியார் பொக்கிஷதார், கோயமுத்தூர் டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார், சி.வி. வெங்கட்டரமண ஐயங்கார், வி.சி. வெள்ளியங்கிரிகவுண்டர், ஆர்.கே. சண்முகம் செட்டியார், அத்திப்பாளையம் என். ராமகிருஷ்ண நாயக்கர், திருப்பூர் கே.ஆ. ஈஸ்வரமூர்த்திகவுண்டர் ஆகியோர்கள் அங்கத்தினர்கள். நமது குறிப்பு. இம்முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியதை நாம் மிகுதியும் பாராட்டுகிறோம். பொதுஜனங்களும் அவரது ஞாபக குறிப்பிற்கு தங்களாலான உதவியைச் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். பணம் அனுப்புகிறவர்கள் ஈரோடு ஸ்ரீமான் எம்.எஸ். முத்துக்கருப்பன் செட்டியார் அவர்கள் பேருக்கு அனுப்பிக் கொடுக்க வேண்டுமாய் கோருகிறோம். இத்தீர்மானம் நிறைவேறியவுடன் ஸ்ரீமான்கள் டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார், ஈ.வெ. ராமசாமி நாயக்கர், வி.சி. வெள்ளியங்கிரிகவுண்டர், சி.வி. வெங்கிட்டரமண ஐயங்கார், ஆர்.கே. சண்முகம் செட்டியார் ஆகிய ஐவர்களும் ஆளுக்கு 100 ரூபாய் வீதம் 500 ரூபாய்க்கு கையொப்பம் செய்ததை முழு மனதுடன் பாராட்டுகிறோம். முக்கிய குறிப்பு. இப்பேற்பட்ட பிராமணரல்லாத தேசபக்தர் காலமானதை குறித்து பிராமண பத்திரிகைகளில் தலைசிறந்து விளங்கும் இந்த பத்திரிகை ஒரு வார்த்தையாவது எழுதவே இல்லை. இப்பத்திரிகையைத்தான் நமது டாக்டர் வரதராஜுலு நாயுடு அவர்கள் மகாத்மாவிடம் யோக்கியமான பத்திரிகை என்று சொன்னாராம். குடியரசு பத்திராதிபர் குறிப்பு. மார்ச் 28, 1926.